மூன்றாம் கட்ட தேர்தலில் 93 மக்களவை தொகுதிகளிலும் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. வாக்காளர்களுடன் அளவலாவியதுடன் அனைவரும் தவறாது வாக்களிக்குமாறும் பேட்டி. நீலகிரி கொடைக்கானல் செல்வதற்கு இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம். சோதனை சாவடிகளில் இ-பாஸ் காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள். உதகை கொடைக்கானலுக்கு இ-பாஸ் வாங்காதவர்கள் சோதனை சாவடி அருகில் நின்று இ-பாஸுக்கு விண்ணப்பம். உடனடியாக இ-பாஸ் கிடைப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நாடும் மாநிலமும் பயன்பெற எந்நாளும் உழைப்பேன். பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல என உடற்கூறாய்வு அறிக்கை அடிப்படையில் காவல்துறை முடிவு. 2 கடிதங்களில் இருப்பதும் அவருடைய கையெழுத்துதான் என உறுதிப்படுத்திய தடயவியல் நிபுணர்கள். கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கோயம்புத்தூரை குளிர்வித்த மழை. திருப்பத்தூரிலும் இரவில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு முதல் நாளில் 20,000 பேர் விண்ணப்பம். +2 தேர்வு முடிவுகள் வெளியானதால் விண்ணப்பிக்க மாணவர்கள் ஆர்வம். விவசாயத்துக்கு 8 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் அமைச்சரின் செயலாளர் தொடர்புடைய இடத்தில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணத்தை 17 மணி நேரம் எண்ணிய அமலாக்கத்துறை 35 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தது. ஐபிஎல் தொடரில் சூரியகுமார் யாதவ் அதிரடி சதத்தால் ஹைதராபாத்தை வீழ்த்தியது மும்பை. புள்ளிகள் பட்டியலில் 9வது இடத்துக்கு முன்னேற்றம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் ஜெர்சி அறிமுகம். காவி நிறத்தில் இருப்பதாக நெட்டிசன்கள் விமர்சனம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள், அதில் வைக்கப்படக்கூடிய பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு முழுவதுமாக 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய பல முக்கியமான மாநிலங்களில் எதுபோன்ற அம்சங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த விவரங்களை நேரலையாகவும் விருந்தினர் கூடவும் நாம் பேசவிருக்கிறோம். தற்போது முதலாவதாக கர்நாடகாவிலிருந்து இணைந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ கர்நாடகாவில் இந்த 14 தொகுதிகள், இந்த கட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த 14 தொகுதிகளில் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற விஷயமாக என்னென்னவெல்லாம் இருக்கு, இப்போ யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற விவரம் களத்துல என்ன விஷயமாக அது பேசப்படுது? அபிநயா, கிட்டத்தட்ட 2,88,00,000 வாக்காளர்கள் தற்போது கர்நாடகாவில், வடக்கு கர்நாடகாவில் 14 தொகுதியில் வாக்கு செலுத்த தயாராகி இருக்கிறாங்க. காலை 7 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பலவிதமான ஏற்பாடுகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான வெயில் இருக்கிறதுனால முழுமையா பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செல்போன் உள்ளே கொண்டு செல்லாத வகையில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவுறுதி வழங்கி வர்றாங்க. குறிப்பா நீங்க கேட்டது
சொன்னதை போல ஏற்கனவே 14 தொகுதிகளுக்கு தேர்தல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில இன்று 14 தொகுதிகளுக்கான தேர்தல், குறிப்பா சிமோகா உள்ளிட்ட 14 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில இது ஒரு நெக் டு நெக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்க திரும்பி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில மீண்டும் இந்த செல்வாக்கு அப்படிங்கிறது எப்படி மாறப்போகிறது, குறிப்பாக காங்கிரஸ் கொடுத்த பல வாக்குறுதிகள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கிறது. இது போன்ற நிலையில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு அப்படிங்கிறது தற்போது ஒரு கணிக்க முடியாத அளவிற்கு மாறி இருப்பதாக சொல்றாங்க. ஒரு ஈக்குவலான ஒரு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாஜகவிற்கும் அதே போல காங்கிரஸுக்கும் கிடைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்ட பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கு எலெக்ஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? இங்க எல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. அப்புறமா இங்க எல்லாம் பிஜேபி தான் நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. ஆமா ஆமா, இங்க 3 பார்ட்டி ரொம்ப மெயின் பார்ட்டி, காங்கிரஸ், பிஜேபி, ஜேடிஎஸ். இங்க எல்லாம் பிஜேபி மட்டும்தான். ஓகே, ஒன்னும் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றும். ஓகே, இப்போ இங்க என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, ஓட் போடுறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? இங்க எல்லாம் ரொம்ப வசதி இருக்கு, தண்ணி வாட்டர் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். That's my name. Aftab is my friend. I am voting. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்க இளைஞர்கள் ஓட் போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. காலையில இருந்து இந்த கிரௌட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பூத்லயுமே ரொம்ப ஆர்வமா வாக்களிக்கிறாங்க. குறிப்பா நாம நின்று இருக்கக்கூடிய இந்த இது சிகாரிபுரா, இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பாக்குறோம். ஏன்னா இங்கதான் 4 சிஎம் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பல வரலாறுகளை கொண்ட ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. எனவே மக்கள் ஆர்வமா வாக்களிக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் தொடர்ச்சியாக காலை முதலே வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அபிநயா, கர்நாடகாவில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க தொடங்கி இருக்கின்றனர். இது குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். அடுத்ததாக ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கலாம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகவிருக்கிறார் தங்கபாலு. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாடு முழுவதும் 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. முக்கியமான பல மாநிலங்களில் இன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாக்குப்பதிவு என்னவாக நடைபெற்று வருகிறது என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த 3ஆம் கட்ட தேர்தல் இதுவரைக்கும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருகிறதா? அதே போன்று எந்தெந்த மாநிலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக முக்கியமானவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன? நிச்சயமாக மக்களவை தேர்தலுடைய 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பல்வேறு, அதாவது குஜராத், கர்நாடகாவினுடைய இந்த வாக்குப்பதிவு என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தற்பொழுது வேட்பாளர்களாக உள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்களான புருஷோத்தம் ரூபாலா, பிரகலாத் ஜோஷி, ஜோதிராதித்ய சிந்தியா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட ஸ்டார் வேட்பாளர்கள், பாஜகவினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் இந்த முறை களத்தில் இந்த 3வது கட்ட தேர்தலில் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய முக்கிய தலைவர்களும் இந்த தேர்தலில் தற்பொழுது தங்களுடைய அந்த ஒரு தேர்தல் பரபரப்பில் ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது எனவும் பல்வேறு மாநிலங்கள் 2 முனை போட்டிகள் நிலவுகிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்தளவில் கடுமையான ஒரு போட்டி என்பது பாஜக மற்றும் இந்தியா கூட்டணியிடையே கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவி வருவது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். கடுமையான ஒரு பிரச்சாரத்தையும் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவுடைய வேட்பாளர்கள் மகாராஷ்டிராவில் அவர்கள் ஈடுபடுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரையிலும் வாக்குப்பதிவை பொறுத்தளவில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. பாதுகாப்பான முறையில் தான் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அந்த வாக்கு சதவிகிதம் என்ற ஒரு நிலவரம் என்பது 9:30 மணி அளவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் காலை
முதலே, அதாவது முதல் அந்த 2 மணி நேரங்களில் மக்கள் அதிக ஆர்வத்துடன் வாக்களித்ததாகவும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் தற்பொழுது முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாநிலங்களை பொறுத்தளவில் குஜராத்தினுடைய வாக்குப்பதிவு என்பது ஒரே கட்டமாக இன்று அனைத்து 25 தொகுதிகளுக்குமான அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடியும் அகமதாபாத்தில் உள்ள நிஷான் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று அவர் தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு அங்கிருக்கும் மக்களை சந்தித்தது குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவருடைய குடும்பத்தாருடன் மனைவி மற்றும் மகன் தேஷாவுடன் சென்று தன்னுடைய வாக்கினை தற்பொழுது பதிவு செய்து வருகிறார். ஜோதிராஜ் சிந்தியா மத்திய பிரதேச மாநிலத்தில் அவருடைய வாக்கினை குடும்பத்துடன் சென்று பதிவு செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் அனைவருமே வாக்களிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை பிரதமர் மோடி மக்களிடம் அந்த வாக்குப்பதிவு முடிவெடுத்த பின்னர் மக்களிடம் பேசியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்த அளவில் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சமாஜ்வாதி கட்சி நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த 3ஆம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் பல முக்கியமான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.